யோசேப்புக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில்ல கர்த்தர் கொடுத்தார். அவங்க அப்பா வீட்டில் இருக்கிற வரைக்கும் அது ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகல. என்னைக்கு யோசேப்பு உடைக்கப்பட்டு, என்றைக்கு யோசேப்பு சிறைச்சாலைக்கு போய், என்றைக்கு யோசேப்பு சிதறடிக்கப்பட்டானோ அன்னைக்கு தான் அவனுக்கு தெரிஞ்சது தனக்குள்ள ஒரு விசேஷித்த அபிஷேகம் இருக்குது. என்னைக்கு நீங்க உங்களை உடைக்க ஒப்பு கொடுக்குறீங்களோ அன்னைக்கு தான் உங்க வாழ்க்கையில கர்த்தர் உயர்வை கட்டளையிட ஆயத்தமா இருக்கிறார். நான் திரும்பவும் சொல்றேன், நீ உடைஞ்சாதான் அழகா இருப்ப. நீங்க உடைக்கப்பட்டாதான் கர்த்தருக்கு பிரயோஜனமா இருப்பீங்க. நீங்க சுக்குநூறா உடைக்கப்பட்டாதான் உங்களுக்குள்ள இருக்கிற அழகும் அபிஷேகமும் வரங்களும் வெளியே வரும். நீங்க உடைக்கப்படாத வரைக்கும் கர்த்தர் உங்களை கொண்டு ஒண்ணுமே செய்ய முடியாது. நீங்க உடைக்கப்படாத வரைக்கும் உங்க வாழ்க்கையில மேன்மையே இல்லை. இந்த தேங்காய் தன்னை உடைக்க ஒப்பு கொடுக்காமலே இருந்துச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? சின்ன கெஸ், இந்த தேங்காய் கெட்டு போயிடும். இந்த தேங்காய் தன்னை உடைக்க, தன்னை நுறுக்க, தன்னை நசுக்க ஒப்பு கொடுக்கலனா, இதுக்குள்ள இருக்கிற அபிஷேகம், உனக்குள்ள இருக்கிற வரங்கள், உனக்குள்ள இருக்கிற கிருபை தாளந்துகள் அது கெட்டு போயிடும். பிரதர், சிஸ்டர், ஒரு சிலரை கர்த்தர் வாலிப வயசுலயே உடைக்கிறாரு. ஒரு சிலரை கர்த்தர் சின்ன வயசுலயே உடைக்கிறாரு. ஒரு சிலரை கர்த்தர் 80 வயசுல தான் உடைக்கவே ஆரம்பிக்கிறாரு. ஒரு சிலரை கர்த்தர் 70 வயசுல தான் உடைக்கவே ஆரம்பிக்கிறாரு. ஒரு சிலரை கர்த்தர் 20 வயசுலயே உடைக்கிறார். ஒரு சிலரை கர்த்தர் 8 வயசுலயே உடைக்க ஆரம்பிக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? இதுக்கப்புறம் நீ கர்த்தருக்கு பிரயோஜனப்பட வேண்டும் என்று. If you allow yourself to break, உன்னை கர்த்தர் எடுத்து பயன்படுத்த சித்தமாயிருக்கிறார். உன்னை நீ உடைக்க ஒப்பு கொடுக்காத வரைக்கும் உன் வாழ்க்கை ஒருவருக்கும் பிரயோஜனப்படாது. You will be useless. You will go to a bin. ஒண்ணுமே உருப்படாம சுடுகாட்டுக்கு தான் நீங்க போவீங்க. என்னைக்கு முன்னுக்கு வந்து, ஆண்டவரே என்ன நீங்க உடைங்கப்பா, ஐயோ இது உடைஞ்சா என் அழகு போயிடும்னா, நீ உடையாம இருந்தா உன் வாழ்க்கையே போயிடும்.